பிரித்தானியாவில் வாழும் அரசு ஓய்வூதியம் பெறும் மூத்த குடிமக்களுக்கு வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஒரு முக்கிய அறிவித்தலை விடுத்துள்ளது. எதிர்வரும் 2026-2027 குளிர்காலத்திற்கான குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் தகுதியுடைய முதியவர்களுக்கு 100 பவுண்டுகள் முதல் 300 பவுண்டுகள் வரை நிதியுதவி தானியங்கி முறையில் நேரடியாக வழங்கப்படவுள்ளதாக ஓய்வூதிய திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் 1960ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் திகதிக்கு முன்னர் பிறந்தவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு கிடைக்கப் போகும் தொகையானது நீங்கள் பிறந்த திகதி மற்றும் வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரையிலான தகுதி வாரத்தில் உங்களுடைய வாழ்வாதார சூழ்நிலையை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். நீங்கள் 28 செப்டம்பர் 1946 மற்றும் 27 ஜூன் 1960 ஆகிய திகதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு 200 பவுண்டுகள் வழங்கப்படும். நீங்கள் 28 செப்டம்பர் 1946ஆம் திகதிக்கு முன்னர் பிறந்திருந்தால் உங்களுக்கு 300 பவுண்டுகள் போனஸ் தொகையாக வழங்கப்படும். முக்கியமாக அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் பெறும் இந்த நிதியுதவியானது நீங்கள் ஏற்கனவே பெற்று வரும் அரச நலன்புரி உதவிகளை எந்த வகையிலும் பாதிக்காது என வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான தகுதியுடைய நபர்களுக்கு இந்த தொகை தானாகவே அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். குறிப்பாக அரச உதவிகளை பெறுபவர்கள் இதற்கு தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. அரசு ஓய்வூதியம், பென்ஷன் கிரெடிட், யூனிவர்சல் கிரெடிட், அட்டெண்டன்ஸ் அலோவன்ஸ், தனிநபர் சுதந்திர கொடுப்பனவு, பராமரிப்பாளர் கொடுப்பனவு, மாற்றுத்திறனாளி கொடுப்பனவு, போர் ஓய்வூதிய திட்டம் மற்றும் இதர தொழில்சார் காயங்களுக்கான உதவி பணம் பெறுபவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. இந்த உதவிகளை பெறாதவராகவும் இதற்கு முன்னர் குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவை பெறாதவராகவோ அல்லது உங்களது அரசு ஓய்வூதியத்தை பிற்போட்டவராகவோ இருந்தால் நீங்கள் இதற்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.